எங்கள் வீட்டில் ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அலசுறது மட்டும்தான் வேலை. நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சுக்க வேண்டியதான். தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ கடாய் சூடாக இருக்கான்னு பார்க்கணும். சூடாக இருக்குது. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கணும். ஒரு வத்தல், கருவேப்பிலை, கட் பண்ணி வைத்த 2 தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நான் ஆட்டு குடல்லையே உப்பு போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வேலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆச்சி மட்டன் தூள் சேர்க்க போகிறேன். அதோட ஆச்சி கரம் மசாலா சேர்க்க போகிறேன், 1 ஸ்பூன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன், 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட்டு குடலை நல்லா குக்கரில் வேக வச்சுருக்கேன். நான் ஒரு 7 விசில் விட்டேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சேர்க்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா ஆட்டு கிரேவி ரெடி. 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆட்டு குடல் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இப்போதைக்கு மல்லி இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சமாக மல்லி இலை, சூடாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்.